الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل وفي أموالهم حق للسائل والمحروم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وختم الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا حاج கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாஹிரி வல் மஹ்ரூம். அவர்களுடைய செல்வங்களில் கேட்டு வருகிறவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனம் ஜகாத்து சம்பந்தமா பேசக்கூடிய ஒரு வசனம். இன்னைக்கு ஜகாத்து சம்பந்தமான சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஜகாத்த இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஆக உச்சபட்ச நிலையை கொண்ட ஒரு அதிகார சட்டம், ஒரு ஆன்மீக சட்டம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சட்டம் உலகத்துல எந்த மதத்திலையும் எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. பொருளாதார சட்டம் அப்படிங்கிறது மார்க்கம் சார்ந்த இந்த பொருளாதார சட்டம் என்பது எந்த மதத்திலையுமே கிடையாது. எல்லா மதங்களும் இறைவனை வணங்குவதற்கு வழிபடுவதற்கு தான் வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்குது. வரக்கூடிய வருவாயை எப்படி செலவழிக்கணுங்கிற வரமுறைகளை எந்த மதமும் மார்க்கமும் உலகத்துல வரையறுத்து சொன்னதாக இல்ல. இஸ்லாம் மட்டும்தான் அதை வரையறுத்து சொல்லியிருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தை கொடுக்கறதுனால உலக ஆசையும் பேராசையும் நம்மகிட்ட இருந்து குறையுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்கறதுனால உலக ஆசையும் பேராசையும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே போகுது என்று இமாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இந்த ஜகாத்தை கொடுப்பதனால பதுக்கலும் சுரண்டலும் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சட்டம் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஜகாத்தை கொடுக்கறதுனால பதுக்கலும் அதே போல சுரண்டலும் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சட்டம் என்று சொல்லுகிறார். ஏன்னா பதுக்க கூடாது. இஸ்லாத்துல நாளைக்கு விலை ஏறும், அதனால நம்ம பதுக்கி வைப்போம் என்று யாரும் பதுக்கி வைக்க கூடாது. அதே போல சுரண்டவும் கூடாது. 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வேலை வாங்கிட்டு 8 மணி நேரத்துக்கான சம்பளத்தையும் கொடுக்க கூடாது. அது இஸ்லாம் தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்லி இருக்கிறது. ஜகாத் வெறும் பண பரிமாற்றம் மட்டுமல்ல, இதயங்களை இணைக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு. நம்ம கொடுக்கறதுனால சம்மதமில்லாத ஒருத்தரோட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ஜகாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நசையில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள, ரசூலுடைய வீட்டுக்குள்ள பாத்திமா நாயகி இருக்கிறாங்க, பாத்திமா அம்மா இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க. மகளை பார்ப்பதற்காக ஹிந்து பின்து ஹுபைரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த ஹிந்து பின்து ஹுபைராவினுடைய கைகள்ல தங்க வளையல் அப்படியே வரிசையா நிக்குது, ஒரு 5-6 வளையல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் வாசப்படியில உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தைனாக்க என்ன, பாத்திமா நாயகி தோழி, அந்த வயசுல இருக்கக்கூடியவங்க, அந்த பெண்ணுடைய கையில அந்த வளையல அப்படி தட்டுறாங்க. அந்த அம்மா, அந்த குழந்தை அப்படியே போயிடுது. இந்த பெண்மணி ஹிந்து பின்து ஹுபைரா வீட்டுக்குள்ள போனதுமே பாத்திமா நாயகி கிட்ட, நான் வீட்டு வாசலை தாண்டி வரும் பொழுது உங்க பாப்பா என்னுடைய தங்க வளையல் மேல அப்படி கையில தட்டுனாரு அப்படின்னு சொல்லுது.
இப்ப பாத்திமா நாயகி அவர்கள், அதை விடு, என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு தங்க நகை வாங்கி கொடுத்தாருப்பா அப்படின்னு பாத்திமா அம்மா கழுத்துல போட்டிருந்த ஒரு செயினை எடுத்து கழட்டி காட்டுறாங்க. அபூ ஹசன் வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறாங்க ஹதீஸ்ல வர்றது, என் வீட்டுக்காரரு வாங்கி கொடுத்தார் என்று அவங்க சொல்றாங்க. அந்த ரெண்டு நகையுமே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. ஹந்து பெந்து ஹுபேரா பாத்திமா நாயகி காட்டின நகையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாத்திமா நாயகி அந்தம்மா அணிஞ்சிட்டு வந்த தங்க வடையில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே, பரிமாறி கொண்டு இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ரெண்டு பேருடைய அந்த பேச்சையும் ரெண்டு பேருடைய கைகளில் இருக்கக்கூடிய நகைகளையும் பார்த்து விட்டு, யா பாத்திமா ஐயோ கர்ரக ஐய கூலுன் நாசு இப்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி யதிக சில்சிலத்தும் மினன் நார். பாத்திமா, இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லி மறுமை நாளையில யாரும் என்னிடத்தில் வந்து சொல்லிடக்கூடாது. மறுமை நாளையில நான் உனக்காக எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது. என்னால உன்னை காப்பாத்துறதுக்குலாம் முடியாது மறுமை நாளையில். அதனால உன்னுடைய கைகளில் நீ வைத்திருப்பது நரகத்தினுடைய சங்கிலியை வைத்திருக்கிறாய். அம்மா என்ன வச்சிருக்காங்க? தங்க நகையை வச்சிருக்கிறாங்க. ஆனா என்னவாது? நரகத்தினுடைய சங்கிலியை வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த இன்னைக்குதான் வாங்கி கொடுத்து பாராட்டுக்கு அடியில் இல்லாத அளவுக்கு ஆசையா அம்மா போட்டுக்கிட்டு அப்படி பாத்திமா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. உடனே ரசூலா அப்படி சொன்னதுமே கலட்டினதுதான், திரும்ப கூட போட்டு பார்க்கல. தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு இதை கொண்டு போய் வித்துட்டு என்ன இந்த காசுக்கு என்ன அடிமை கிடைக்குமோ அந்த அடிமையை வாங்கிட்டு வந்துரு அப்படின்றாரு. அவசரமா அந்த அடிமை பெண் போய் கடையில போய் இந்த வித்துட்டு அது கிடைச்ச காசை வச்சு ஒரு அடிமை சிறுவனை வாங்கி கொண்டு நேரா பாத்திமா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பாத்திமா அம்மா வீட்டுக்கு வந்ததுமே அந்த அடிமையை பார்த்துட்டு, நான் உன்னை உரிமையை விட்டுட்டேன்னு சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க. விட்டுட்ட பிறகு, உரிமை விட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பாத்திமா அம்மா வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அந்த நகையை விட்டு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஜா பாத்திமா மின்னார், பாத்திமா நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்ட அல்லாஹ்வுக்கே புகழனைத்து என்று சொல்லுகிறார். இது நசையில தர்கீப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். எதுக்காக வேண்டி நான் இதை சொல்றேன் அப்படின்னா, பாத்திமா அம்மா கிட்ட இருக்கிறது அந்த ஒரு நகை தான். வந்த அன்னைக்கோ அல்லது வந்த சில நாட்கள்லயோ அல்லது வந்த சில மணி நேரங்களிலேயோ விற்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்கள்ல இந்தான இவ்வளவு தங்கமோ இவ்வளவு காசுகளோ எதையுமே ஒரு 2 நாளைக்கு சேமிச்சு வச்சதாக வரலாறு கிடையாது. ரசூலுல்லாஹ்கிட்டையும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிடையும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளிடத்திலையும் கிடையாது. இதுதான் ரசூல். அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ரசூலுல்லாஹ் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நாளைய பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்குவோம். நாளைக்கு என்ன தேவையோ அதை நாளைக்கு எல்லாம் கொடுப்பான். இன்னைக்கு நம்ம கிட்ட மிச்சமானதை இன்னைக்கு ஏழைகளுக்கு கொடுத்து முடிச்சிரு. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரகம் வந்து இப்படிதான் அவர் வளர்ந்து வைக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் ஜகாத்தை கொடுக்கலையோ அந்த சமுதாயத்தார் மீது மழை பெய்வதை அல்லாஹ் தஆலா தடுத்து நிறுத்தி விடுவார். மழை பெய்ய, ஆனா உங்களுக்கு மழை பெய்யுது, நீங்களும் ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறீங்கன்னா அது காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதுங்களுக்காக, உங்களுக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அதே போல ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 3 மனிதர்கள் சொர்க்கத்தில் முதலில் நுழைவார்கள். அதுல வஅஃபீஃபுன் முதஅஃஃபஃபுன் து இயாத், பலவீனமானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக தான தர்மங்களை செய்தவர், ஜகாத்து கொடுத்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வராங்க. தன்னுடைய குழந்தையும் வளர்த்திக்கிட்டே வர, சின்ன குழந்தை, நடக்கிற மாதிரி குழந்தை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வந்த அந்த தாயினுடைய கரங்கள்ல வளையல் இருக்கு. அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு அது துறக்கீன ஜகாத் ஹாதா, இதுக்கான ஜகாத் எல்லாம் நீ கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இதை நீ கொடுக்கல அப்படின்னா மறுமையில கடுமையான நரக தண்டனைய நீ அனுபவிக்க நேரிடும். இதுக்கு உண்டான ஜகாத் கொடுத்துட்டியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உடனே அப்பவே பெருமானார பாக்குறதுக்கு ஏதோ வந்தாங்க. வந்த இடத்துல அந்த அம்மா வந்த பேச்ச பேசல இன்னும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தங்கத்தை பார்த்துட்டு இப்படி பேசுனதுனால அத கையில இருந்து கலட்டி ஹுமா லில்லாஹி வலி ரசூலிஹி, ரெண்டு கையிலையும் ரெண்டு காப்பு இருந்துச்சு, தங்க காப்பு, ரெண்டையும் கலட்டி ரசூலுடைய கையில கொடுத்து, யார சொல்ல, இதை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் கொடுத்து விட்டேன், நீங்க என்ன செய்றீங்களோ செஞ்சுட்டீங்க அப்படின்ட்டாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்துக்கும் ஜக்காத்துக்கும், தங்கத்துக்கும் வெள்ளிகளுக்கும் பணங்களுக்கும் முறையான ஜக்காத்தை அப்படி நம்ம கொடுக்கலன்னா அதனால மிகப்பெரிய விபரீதங்களை மறுமையில் நாம் சந்திக்க நேரிடும். பெருமானார் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, நம்ம ஜக்காத்து கொடுக்கலன்னு வச்சீங்க, நீங்க ஒரு 25 பவுனுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கல, மிச்சம் 75 பவுனுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, 25 பவுன் விடுபட்டு போச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ விடுபட்டு போச்சு. இந்த 25 பவுன் மறுமை நாளையில உங்கள்கிட்ட வந்துடும். கொடுக்காத ஜக்காத்து பொருள் மறுமை நாளையில வந்துடும். எங்க வந்து நிற்கும்? உங்களை தூக்கி கொண்டு போய் அல்லாஹ்ல நரகத்துல போட்டுவோம். இந்த 25 பவுன் நகைய உருக்கி உங்க கண்ணுல காதுல நவதுவாரங்கள்ல அல்லாஹ்ல ஊத்துவான். அதுக்கு ஒரு மலக்கை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான். கொடுத்ததெல்லாம் வராது, கொடுக்காததாக வந்து நின்று கொடுக்கா கொட்டும். எவ்வளவு பெரிய கொடுமை! அதனால நம்ம இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு சரியான ஜக்காத்தை நாம் கொடுத்து விட வேண்டும். இந்த தங்கத்துக்கு ஜக்காத்து வந்து 87.5 கிராம் அளவு அப்படிங்கிறாங்க. 87.5 கிராம் 10 பவுன் சொல்லுவாங்க, 84 கிராம் என்று சொல்லுவாங்க. இந்த 84, 85, 86, 87, 87.5, 87.5ங்கிறது கடைசி, 84ங்கிறது தொடக்கம். இதுல 84 87 அப்படின்னாக்க 84 வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு ஜகாத்து கடமைதான். இந்த 84ல இருந்து 87 வரையில இந்த இடைப்பட்ட நிலை இருக்குது இல்லையா, அளவு, இது ஏன் இப்படிப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்குது என்று கேட்டால், இந்த தீனார்னு சொல்றோம் இல்லையா, அது தங்க காசு. ஒரு தீனார் வந்து 4.25 கிராம் இருக்கும். ஒரு நபர்கிட்ட 20 தீனார் இருந்தா அது 85 கிராம். 20 தீனார் இருந்தா 85 கிராம் தங்கமாக ஆகுது. பெருமானார் என்ன சொல்றாங்க, 20 தீனார் அளவுக்கு ஒருத்தருடைய தங்கம் இருந்தா அவர் ஜக்காத்து கொடுக்கணும்ன்றாங்க. இப்ப 20 தீனார் என்பது 85 கிராம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனா இந்த தீனார் இருக்கு இல்லையா, அரபு நாட்டு தீனார், அந்த காலத்துல உள்ளது, 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீனாருடைய ரேட்டை பேச. இன்னைக்கு எல்லா தீனார் எல்லாமே பேப்பர் தான். இன்னைக்கு இருக்கிற தீனார் எல்லாம் பேப்பர், அன்னைக்கு இருக்கிற தீனார் எல்லாம் தங்க காசு. அரபு நாட்டுல அச்சடிக்கப்படக்கூடிய தீனார்கள் எல்லாம் 4.25 கிராம் இருக்கும். இதே போல எகிப்து, துருக்கி, மற்ற நாடுகள்ல, ஷாம்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காசு 4.25 விட ஒரு 10 மில்லி, ஒரு 20 மில்லி அதிகமாக இருக்கும். இந்த அளவு வேறுபாட்டினாலதான் என்ன சொல்றாங்க, 84ல இருந்து 87.5 கிராம் என்று சொல்லுகிறார். அதனால கடைசியாக சொல்வது, பொதுவாக தமிழ்நாட்டுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா 87.5 கிராம் தங்கம். 87.5 கிராம் தங்கம் இருந்தா அதுக்கான ஜக்காத்து கடமையாக ஆகிவிடும். இப்ப நம்ம கிட்ட ஒரு 10 பவுன் இருக்கு. ரம்ஜான்ல போய் 1 பவுன் வாங்கிட்டு வந்து, ரம்ஜான்ல போய் 1 பவுன் வாங்கிட்டு வந்து, இப்ப 10 பவுனு இன்னைக்கு 40 வயசு ஆகுது எனக்கு, உதாரணத்துக்கு. ஏன் 40 வருஷமா என்கிட்ட 10 பவுன் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ரம்ஜான்ல இன்னைக்குதான் போய் வாங்கிட்டு வந்தா 1 பவுன் 11 பவுன் ஆயிடுச்சு. இப்பவே எனக்கு ஜக்காத்து கடமையா? ஏன்னா 10 பவுன் இருந்தா ஜக்காத்து கடமையாச்சு. ஏன்னா 11 இருக்குதே, இப்பவே ஜக்காத்து கடமையா? இல்ல. இந்த 11 பவுனும் அடுத்த வருஷம் இருந்தாதான் எனக்கு ஜக்காத். ஒரு வருஷம் நம்மகிட்ட அந்த செலவாகாம இருக்க வேண்டும். இருந்து விட்டா அதுக்கு ஜக்காத்து.
ஏன் அதுக்கு ஜகாத்து கொடுக்குறோம்? ஜகாத்துங்கிறது ஏன் கொடுக்குறோம் என்று கேட்டால், நம்ம கிட்ட அந்த செல்வம் இருக்குது இல்லையா, இன்னைக்கு 11 பவுன் நகை இருக்கு. 11 பவுனுங்கிறது எவ்வளவு? இன்னைக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பு. 15 லட்சம் ரூபாய் மதிப்புன்னு. இந்த 15 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட ஒரு வருஷமா எந்த விதமான ஆபத்து, விபத்து, தீ, கரை, திருட இந்த மாதிரி எதுவுமே ஏற்படாம நம்மகிட்ட எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க, கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நன்றி செலுத்தும் விதமான ஒரு உபகரணம் தான் இந்த ஜகாத்து. ஏதோ ஒரு விபத்து வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டோம், 4 பவுன் வித்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதை விற்காம எல்லாம் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான்ல, அதுக்குதான் ஜகாத். அதுக்குதான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் விதமான ஒரு ஜகாத்தாக, ஒரு அன்பளிப்பாக இதை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தங்கத்துக்கான ஜகாத்து 87 கிராம். இன்னைக்கு 2/3/26 தங்க விலை 15,660 ரூபா. காலையில ரேட்டு ஒரு 200 ரூபா முடி இருந்துச்சு. சாயந்தரம் கணக்கு பார்த்தேன் ஒரு 250 ரூபா குறைஞ்சி போச்சு இன்னைக்கு. ஒரு நாளைக்கு தங்கத்துக்கு 2 ரேட்டு 2 நேரம் போடுவான். 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தங்க ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். மதிய ரேட்டு இது. அப்படி நம்ம பார்த்தோம்னா 13,62,420 ரூபா, 13,63,000 ரூபாய் நம்ம கிட்ட இருந்தா 13,63,000 ரூபாய்க்கான அந்த தொகைக்கான ஜகாத்து கொடுத்தா போதும் நமக்கு. ஏன்னா நம்மகிட்ட 11 பவுன் நகை இருக்கு. 11 பவுன் நகையில இருந்து நம்ம ஜகாத்து கொடுக்க முடியுமா? கொஞ்சம் வெட்டி கொடுக்க முடியாது. அதை இன்னைக்கு மதிப்பு போட்டு அந்த மதிப்புக்கு ஜகாத்து கொடுத்துட்டா போதும். 13 லட்சம் ரூபாய். லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாய். 13 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன 25,000 ரூபாய். அது ஒரு 7,500 ரூபாய். 32,500 ரூபாய் ஜகாத்து கொடுத்துட்டா 11 பவுனுக்கு ஜகாத்து முடிஞ்சு போச்சு. 32,500 ரூபாய் 11 பவுனுக்கு இன்னைக்கு உள்ள மதிப்பு கொடுத்துட்டா போதுமான. அதே போல இந்த தங்கத்துக்கான ஜகாத்து நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, இத ஒரே நேரத்துல கொடுக்கணுமா? ஜகாத்து இன்னைக்கு 32,500 ரூபாய் எனக்கு கடமை ஆயிடுச்சு. ஆனா 32,500 ரூபாய் கொடுக்கறதுக்கு எனக்கு வசதி இல்ல. இப்ப தங்கம் இருக்குது, ஆனா காசு இல்லை. நான் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். வீட்டு வாடகை கட்டணும், பெட்ரோல் போடணும், ஆஸ்பத்திரி பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். என்னால இன்னைக்கு 32,500 ரூபாய் கொடுக்க முடியாது. என்ன செய்யறது? இன்னைக்கு தேதி 2/3/26 சொல்லி தேதியை போட்டு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஜகாத்தை என்ன செஞ்சிடணும்? கொஞ்சமா அடுத்த வருஷத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிடணும். எப்ப முடியுதோ அப்ப சீக்கிரமா கொடுத்து முடிக்கணும். இந்த அல்லாஹ்வுடைய கடனை தாமதப்படுத்த கூடாது. அதாவது கொடுக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. கொடுக்க முடியும் அப்படின்னா இப்பவே கொடுத்துடணும். அவர்கள் பின்படுத்தி வைக்க கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த தங்கம் இந்த வருஷம் நம்ம கிட்ட 11 பவுன் இருந்துச்சு, ஜகாத்து கொடுத்துட்டோம். அடுத்த வருஷத்துல நம்ம ஒரு 9 பவுன் வாங்கியிருக்கிறோம். ரமலானுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலதான் 9 பவுன் வாங்கணும். இப்ப ரமலான் வந்த பிறகு நம்மகிட்ட 20 பவுன் வந்துருச்சு. அந்த 11 பவுனுக்கு மட்டும் ஜகாத்து கொடுக்கறதா, இல்ல இந்த 9 பவுனுக்கு ஒரு வருஷம் ஆன பிறகு ஜகாத்து கொடுக்கணுமா? ஏன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஹவுலான ஹவுல், ஒரு வருடம் உங்களிடத்தில் இருந்தாதான் ஜகாத்து. இப்ப இந்த 9 பவுன் உங்கள்கிட்ட 2 மாசம் தான் ஆகுது. அதுக்கு ஜகாத்து கொடுக்கணுமா அப்படின்னா கொடுத்துதான். ஏன்னா நிசாபு அடைகிற வரையிலும் தான், இந்த ஜகாத்துக்கான அளவை நீங்கள் அடைகிற வரையிலும் தான் ஒரு வருஷத்துக்கு காத்திருக்கணுங்கிறது. உங்களுக்கு எப்ப அளவை தாண்டி உங்கள்கிட்ட பொருள் வந்துகிட்டு இருக்குதோ அப்ப என்ன செய்யணும்? நீங்க எப்ப கொடுக்க போறீங்களோ அப்ப உங்களிடத்தில் எவ்வளவு தங்கம் வெளிக்கிறதோ அந்த தங்கத்திற்கான ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப 2 மாசத்துக்கு முன்னால வாங்கின 9 பவுனுக்கும் 40 வருஷமா நம்ம இருக்கக்கூடிய 11 பவுனுக்கும் சேர்த்து 20 பவுனுக்கு ஜகாத் கொடுத்து விட வேண்டும். இதுதான் முறை. இது ஒரு இன்னொரு விஷயம். இப்ப நம்மகிட்ட 20 பவுன் என்கிட்ட இருக்கு. 20 பவுன் என்கிட்ட இருக்கு. ஏன் பவுனு தான் அப்படின்னா எனக்கு 20 பவுனுக்கு ஜகாத் கொடுத்தா, இதுல என் மனைவிக்கு
ஒரு 11 பவுன் சொந்தம், எனக்கு 9 பவுன் சொந்தம். என் பவுனுக்கு ஜக்காத்து அளவு வரல, என் பவுனுக்கான ஜக்காத்து அளவுக்கு இன்னும் வரல. ஏன்னா அதுக்கு 18 பவுன் வேணும்ல. என் மனைவிக்கு தான் 11 பவுன் இருக்கு, ஏன்ட்ட 11 பவுன் கிடையாது. அப்படின்னா அந்த 9 பவுனுக்கு நாம நியத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், மனைவிக்கு தான் எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்திருந்தோம்னா அது மனைவி பொருள். இல்ல நீ போட்டுக்க, அனுபவிச்சுக்க, செஞ்சுக்க, ஆனா பொருள் என்னது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து அந்த மனநிலையில இருந்தோம்னா இந்த 9 பவுனுக்கு ஜக்காத்து கிடையாது, அந்த 11 பவுனுக்கு மட்டும்தான் அவங்க ஜக்காத்து கொடுத்தாங்க. இப்படி ஒரு சட்டம். அதே போலவே அதுக்காக வேண்டி இப்ப இந்த சட்டத்தை சொல்லிட்டேன்ல, இதுக்காக வேண்டி இப்போ உங்ககிட்ட ஒரு 50 பவுன் இருக்குது, நான் ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒரு 6 பேர், நீங்க கணவன் மனைவி 2 பேரு, ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இருக்கிறது 50 பவுன். 6 பேர் சேர்ந்து இந்த நீ ஒரு 9 பவுன் வச்சுக்க, நீ ஒரு 9 பவுன் வச்சுக்க, நீ ஒரு 9 பவுன் வச்சுக்க அப்படின்னு 6 பேர்த்துக்கு ஆளுக்கு 9 பவுன் 8 பவுன பங்கு பிரிச்சு கொடுத்துட்டோம்னா இப்ப அவங்களுக்கு ஜக்காத்துடைய அளவு வருமா? இல்ல. இப்படி அதனால நம்ம ஜக்காத்து கொடுக்காம இருந்துடலாமா அப்படின்னா இது இறைவனை ஏமாற்றுவது போல. அல்லாஹ் தஆலா நீங்க ஒரு மாதிரி ஏமாத்தினா என்ன செய்வான், அல்லாஹ் வேற ஒரு மாதிரியா ஏமாத்துது. எங்க ஊர்ல கிராமத்துல கடந்த 1 வார காலத்துல 9 வீட்டுல திருட போந்துட்டான். 9 வீட்டுல திருட போந்துட்டான். அதுல 8 வீடு இந்துக்கள் வீடு, 1 வீடு முஸ்லீம். யார் வீட்லயும் பெரிய பொருட்கள் எதுவும் கிடையாது, ஆனா இருக்கிறது என்னமோ ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு நம்ம அதை பாதுகாத்துக்கணும். நம்ம ஒரு வகையில ஏமாத்தலாம்னு நினைச்சாக்க என்ன செய்வோம், அல்லாஹ் வேற ஒரு வகையில ஏமாத்தலாம். இது ஒரு விஷயம். அதே நேரத்துல நம்ம குழந்தை, நம்ம பெரிய பணக்காரர், நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு வரவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு செயின், ஆளுக்கு ஒரு மோதிரம், ஆளுக்கு ஒரு பிரேஸ்லெட், இப்படி வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வேற போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைக்குன்னு நமக்கு கொடுக்கல, ஆனா குழந்தைக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இத பார்த்தோம்னா முதல் வருஷமே 1 வருஷம் குழந்தை பிறந்ததுக்கு கொண்டாடும் பொழுது ஒரு 20 பவுன் சேர்த்து போச்சு. 2வது வருஷம், 3வது வருஷம், 5வது வருஷம் இப்படியே போகுது. பார்த்தா கிலோ கணக்குல வந்துருச்சு. முதல் வருஷமே ஒரு 20 பவுன் 15 பவுன் வந்துருச்சு. அப்படின்னாலும் அந்த குழந்தைக்குன்னு வந்த அந்த தங்கத்துக்கு ஜக்காத்து கிடையாது. அந்த குழந்தைக்குன்னு வந்த அந்த தங்கத்துக்கு ஜக்காத்து கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஜக்காத்து எப்போ ஒருத்தனுக்கு கடமையாகும் அப்படின்னா பாலிகுடைய வயதை, தொழுகையுடைய வயது இருக்குல்ல, அந்த 13 வயசு 14 வயசு, அந்த வயசை அடைந்தாதான் அவங்களுக்கு ஜக்காத்து கடமை. இப்ப இதை நம்ம 2ஆ பிரிச்சு பார்க்கணும். எப்படி 2ஆ பிரிச்சு பார்க்கணும், அந்த குழந்தைக்குன்னு கொண்டு வந்து போட்டாங்களா இல்ல உங்களுக்கு அவங்க போதாச்சரியா கொண்டு வந்து போட்டாங்க? யாருக்கு போட்டது இது? குழந்தைக்கு நான் போட்டாங்க, அவரு நமக்கு போட்டுருக்கிறாருயா. நம்ம வீட்டுல குழந்தை பிறக்கும் போது அவரு ஒரு கோட் கொண்டு வந்து போட்டாரு, இன்னைக்கு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதனால நான் கொண்டு வந்து போடுறேன். அப்ப இது யாருக்காக வேண்டி போட்டது? நமக்காக போட்டதுதான். அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் அந்த அப்பா அம்மா மூஞ்சிக்காக வேண்டிதான் குழந்தையின் பேரால போடப்பட்டது. அப்படி நம்ம பார்த்தோம்னா ஜக்காத்து கொடுத்தாங்க. உண்மையான அந்த குழந்தையின் மீது உள்ள பாசத்தினால போடப்பட்டது அல்ல அது. அந்த வகையில பார்த்தோம்னா ஜக்காத்தை என்ன செஞ்சாகணும், கொடுத்தே ஆக வேண்டும். இன்னொன்னு, பேணுதல் அடிப்படையில அந்த பொருட்களுக்கான ஜக்காத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இந்த தங்கத்தினுடைய ஜக்காத்து நீட்டுக்கிட்டே போது இதுல பல புலிவு மசாய்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு நம்ம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கும் போது அதுக்கு உண்டான கேள்விகளை கேட்டா நம்ம என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு உண்டான தெளிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஒரு விஷயம். இதே போல வெள்ளியில 612.5 கிராம் இருந்தா உங்களுக்கு ஜக்காத்து கடமை. கையில போட்டிருப்போம், கழுத்துல போட்டிருப்போம், காலில் போட்டிருப்போம், இடுப்புல ஒட்டியானமாலாம் போட்டிருப்போம், வெள்ளிக்கடை, இப்படி எதெல்லாம் போட்டிருக்கிறோமோ அது 612 கிராம், 1/2 கிலோவுக்கு மேல இருந்தா உங்களுக்கு அதுக்கு ஜக்காத்து கடமை. இன்னைக்கு வெள்ளியினுடைய விலை 315 ரூபா. வெள்ளியினுடைய விலை
315 ரூபா. அது 612 கிராமுடைய ரேட்டு 1,92,780 ரூபா. சுமார் 1,93,000 ரூபா. இந்த 1,93,000 ரூபாய்க்கு ஒரு 5,000 ரூபாய் ஜக்காத்து கொடுத்துட்டாங்க. அந்த வெள்ளிக்கான ஜக்காத்து கொடுத்த மாதிரி ஆயிடும். இன்னைக்கு 315 ரூபாய் ரேட்டு வெள்ளி. 20 வருஷத்துக்கு முன்னால 7 ரூபா, 8 ரூபா, 15 ரூபான்னு இருந்துச்சு. என் மகளுக்கு ஒரு 430 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் வாங்கி வச்சேன். இன்னைக்கு அந்த தங்கத்தினுடைய மதிப்பு 15,500 ரூபாய். இன்னைக்கு 100 கிராம் 1,200 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம். ஆனா அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல. நம்மளுடைய சேமிப்புகள் எப்பொழுதுமே தங்கத்திலும் வெள்ளியிலும் இருக்க வேண்டும். நீங்க இந்த மாசம் 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னு வைங்க, இந்த 10,000 ரூபாய் 10,000 ரூபாயாக தான் இருக்கும். ஆனா இந்த 10,000 ரூபாய் நீங்க தங்கத்திலேயே வெள்ளியிலேயே போட்டு வச்சிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த மாசம் என்ன ஆகும்? 10,200 ரூபாவா இருக்கும், 10,150 ரூபாவா இருக்கும். அந்த பொருளுடைய மதிப்பு கூட கூட உங்களுடைய காசுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார், இப்படி சரி, தங்கத்துக்கான மதிப்பு, வெள்ளிக்கான ஜக்காத்துடைய அளவு சொல்லியாச்சு. பணத்துக்கான மதிப்பு என்ன அப்படின்னா 612.5 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்தா, 1,93,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா அந்த காசுக்கு ஜக்காத். அதுக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா காசுகளுக்கும் நீங்க ஜக்காத் கொடுத்தாக ஆக வேண்டும். இதுதான் இந்த 3 பொருள்களுக்கான ஜக்காத். தங்கம், வெள்ளி, பணம், இந்த 3க்குமான ஜக்காத்தினுடைய அளவு இதுதான். இதுல பல பிரிவு சட்டங்கள், பல்வேறு வகையான உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா கேளுங்க. அதை நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்றேன் அந்த சந்தேகம். ஏன்னா இந்த சட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய விஷயம். நம்ம கிட்ட பல பேர்த்துக்கு ஜக்காத்து கொடுக்கறதுக்கான அளவுக்கு நம்மகிட்ட நிசாபே கிடையாது. பணமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, தங்கமும் கிடையாது. ஆனா இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சட்டத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான சட்டம் தன்னுடைய வாழ்நாளே. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நம்பியார்கள், இது சார்ந்த இன்னும் பல விஷயங்கள். நம்ம வீட்டு வாடகைகள் விட்டு இருக்கிறோம், அதுக்கு ஜக்காத் இருக்குதா? நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், துணிக்கடை வச்சிருக்கிறோம், மெடிக்கல் வச்சிருக்கிறோம், எத்தனையோ கடைகள் வச்சிருக்கிறோம் இல்லையா? வாடகைகள் வருது. இப்ப இதுகளுக்கு எல்லாம் ஜக்காத் இருக்குதா? நம்ம கடையில இப்போ மெடிக்கல் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கான மருந்து கிடக்குது உள்ளுக்கு. அதுல என்ன செய்வாங்க, நிறைய பொருள்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு மித்த பிறகுதான் காசு வாங்கிக்குவாங்க. அப்படிதான் நடக்குது நீங்க பெரும்பாலான வியாபாரம். மொத்த காசையும் கொடுத்து யாரும் வாங்குறது இல்லையே. ஆரம்பத்துல கொஞ்சம் முடக்கிறதோட சரி. அப்ப அந்த மாதிரி நம்மகிட்ட எவ்வளவு முடங்கி போயிருக்கு, நம்மகிட்ட மொத்தமா அவன்கிட்ட கொடுத்த காசு எவ்வளவு, நம்மகிட்ட கூடிய சாமான் எவ்வளவு, இதெல்லாம் அளவு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நாம சொல்லி தருவீங்க. இது சம்பந்தமா இன்னொரு நாளைக்கு நம்ம பேசணும். அதே போல நம்மகிட்ட இருக்கக்கூடிய, நம்ம இப்ப விவசாயம் பண்றோம், ஒரு ஏக்கர்ல கத்திரிக்காய் போட்டிருக்கிறோம். கத்திரிக்காய் ஒரு 200 மூட்டை கத்திரிக்காய் வருது. அதுக்கு ஜக்காத்து இருக்குதா? கத்திரிக்காய்ங்கிறது வருஷத்துல 4 தடவை போகம் எடுக்கலாம். வருஷத்துல 4 மாசத்துக்கு ஒரு தடவை கத்திரிக்காய் அறுவடை. நெல் 3.5 மாசத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம். அப்ப வருஷத்துல 3 போகம் அடிப்போம். 3 போகத்துக்கும் ஜக்காத்து இருக்குது. அங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறது கிடையாது. நீ தக்காளி அறுத்தாலும், இப்ப வெண்டங்காய் அறுத்தாலும், கத்திரிக்காய் அறுத்தாலும், நீ என்னத்தை செஞ்சாலும், நெல் அறுத்தாலும், அதுல ஒவ்வொரு போகத்துக்கும் நம்ம ஜக்காத்து கொடுத்தாலும். ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, எரும மாடு இருக்குது, எல்லாம் வச்சிருக்கிறோம்ல, எல்லாமே இன்னைக்கு செல்வம் தானே. இவைகளுக்கு எல்லாம் என்ன ஜக்காத்? இது ஒரு நாளைக்கு நம்ம பேரு. இந்த சட்டங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற இந்த தங்கம், வெள்ளி, பணம், இந்த 3க்குமான ஜக்காத்துகளை நாம் முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவைகளுக்கான ஜக்காத்தை கொடுக்கிற அளவுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.